எல்லாருக்கும் வணக்கம், எல்லாருக்கும் வணக்கம். ஆக்க லைஃப் பார்த்தவங்களுக்கு வணக்கம், 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 வணக்கம். நீ ஏன்டி இவ்வளோ ஆக்வர்டா பாடிக்கிட்டு இருக்க அப்படின்னு சில பேர் நினைப்பீங்களே. நான் பாடுறதே இப்படி இருக்குன்னா நீங்களாம் படம் பார்த்துட்டு வந்தீங்களே அது எப்படி இருக்கும்? என்ன படத்தடி பேசுற அப்படின்னா, நீங்க யாருமே டக் லைஃப் பார்க்கலங்க, ஆக்வர்ட் லைஃப் பார்த்துருக்கீங்க. இது என்ன புதுசா சொல்ற அப்படின்னா, எஸ், நான் சொல்றது உண்மை. நம்ம யாருமே டக் லைஃப் படத்தை பார்க்கல, ஆக்வர்ட் லைஃப் தான் பார்த்துருக்கோம். ஒவ்வொரு கேரக்டரும் என்ன செய்யுது ஏது செய்யுதுன்னு தெரியாம செஞ்சிட்டு இருக்குது, அதுதாங்க ஆக்வர்ட் லைஃப். ஓகே, ஹாய் கைஸ். ஸோ இன்னைக்குள்ள வீடியோ என்னதுன்னா, நம்ம டக் லைஃப் பார்த்துருப்போம், இன்னொரு பார்த்துருப்பாங்க நிறைய பேர். அது கழுவி கழுவி கொண்டாங்க மொக்க படம் அப்படி இப்படின்னு. எனக்கு இந்த ட்ரெய்லர் பார்க்கும்போது தெரிஞ்சிச்சு. ஸோ அவ்வளோ பெரிய எக்ஸ்பெக்டேஷன் இல்லை. சொல்லப்போனால் நான் ப்ரீவியஸ்லி உள்ள வீடியோலே கழுவி கொட்டியிருப்பேன், ஸ்டாப் குளோரிஃபிகேஷன் ஆஃப் கேங்ஸ்டரிசம் சொல்லிட்டு. ஆனால் இப்போ அதுக்கும் நான் பேசுறதுக்கு சம்மந்தமே இல்லைன்னு தோணுது. ஏன்னா லிட்டரலி அந்த படத்தில் வந்துட்டு கேங்ஸ்டரிசமே இல்லைங்க. டக்கை பற்றின படமே இல்லை. ஓகே, அந்த படத்தோட டைட்டில் வந்து டக் லைஃப். எல்லா டீசர்லேருந்து ட்ரெய்லர் வரைக்கும் அதுதான் ப்ரமோட் பண்ணாங்க. ஆனால் நான் சொல்கிறேன், இந்த படம் அதனை பற்றின இல்லவே இல்லை. அப்போ என்னத்தை பற்றினா, அஃபேர் ரிலேஷன்ஷிப். எஸ், இந்த பற்றின இந்த படம். லிட்ரலி மணிரத்னம் அவர் வந்துட்டு இதை அஃபேர் ரிலேஷன்ஷிப்னால, அந்த ட்ரையாங்கிள் லவ்னால ஏற்படுற படம் தான் இது. ஆனால் அது வந்து மக்கள்கிட்ட வந்து டைரெக்டாக போய் சேர்க்க முடியாது. ஏன்னா நம்மலாம் ரொம்ப கல்ச்சரான ஒரு 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 ஃபிலிம், இல்லை ஒரு என்ன சொல்கிறாங்க, கல்ச்சரான ஒரு பேக்ரவுண்ட்லேருந்து வந்த ஒரு சொசைட்டி. ஸோ இப்போ வெள்ளைக்கார ஊரில் வந்து அது ரொம்ப ஈஸியாக எடுத்துடலாம். ட்ரையாங்கிள் லவ், அஃபேர் ரிலேஷன்ஷிப், அதுக்கப்புறம் இந்த இந்த என்னென்னமோ ரிலேஷன்ஷிப்லாம் இருக்குல்ல, அதெல்லாம் வந்து நாம் வெளிநாடு, அதாவது ஹாலிவுட், இல்லை எவன் ரொம்ப வேணாம் பாலிவுட்ல கூட பார்க்கலாங்க. ஆனால் தமிழ் படத்தில் அதை எடுத்துகிட்டு வரணும்னா ரொம்ப கஷ்டம். அதுவும் பெரிய பெரிய ஹீரோ வச்சுக்கிட்டு, மாஸ் ஹீரோ, நல்ல நல்ல ஹீரோவின்ஸ், நல்ல காசுங்க வச்சுக்கிட்டு பெரிய பட்ஜெட்டில் பண்ணுறதுக்கு ரொம்ப கஷ்டம். நிறைய கிரிட்டிசிசம் வரும். ஸோ அதாவது நம்ம கேங்ஸ்டர் படம் தான் எடுக்க போகிறோம் சொல்லிட்டு அதில் நடுவில் திணிச்சது தான் இந்த அஃபேர் ரிலேஷன்ஷிப், விச் வி ஃபீல்ட் வெரி வெரி ஆக்வர்ட். ஏன்னா நம்ம மைண்ட் செட் படி ஓகே இது கேங்ஸ்டர் படமாக தான் இருக்க போகுது அப்படின்னு நினச்சிட்டு பார்த்தா, ஆனால் இது கேங்ஸ்டர் படமே இல்லை. இது வந்து முழுக்க முழுக்க இந்திராணி, அமர், ரங்கராய சக்திவேல் இவங்க மூணுக்கும் பேருக்கும் நடக்கிற இந்த ரிலேஷன்ஷிப் பற்றி தான் இந்த படம். இவர் வந்து மணிரத்னம் ஆக்சுவலி வந்து இதனை மணிரத்னம் சார் வந்து இதனை பற்றின ஒரு ஒரு படம் தான் எடுக்க முயற்சி பண்ணி அதை சரியாக எடுக்க முடியாது. பிகாஸ் ஆஃப் அவர் சொசைட்டி, நம்ம இன்னமும் அது ஓப்பன் மைண்டடாக ஏற்றுக்கிற சொசைட்டியாக உருவாகலை. ஸோ அதனால இதை எப்படி எடுக்கிறது தெரியாமல், ஓகே கவரில் கேங்ஸ்டர் இருக்கட்டும், அதுக்கு பின்னாடி இல்லை அதுக்குள்ளே நம்ம எஃபரை திணிப்போம் அப்படியே செஞ்சு தான் இந்த படம். அதனால தான் எனக்கு இந்த படத்தை பார்க்கும்போது ரொம்ப ரொம்ப ஆக்வர்டாக இருந்துச்சு. ஸோ இந்த இந்த வீடியோவில் நான் ஏன் எனக்கு இந்த படம் ரொம்ப ஆக்வர்டாக இருந்துச்சு அப்படின்னு நான் சொல்ல போகிறேன். ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நான் சொன்ன மாதிரியே இது வந்து எஃபரை பற்றி சொல்லணும், ஆனால் சொல்ல முடியல, ஆனால் சொல்லியே ஆகணும். ஸோ அதனால நான் கேங்ஸ்டரை வச்சுட்டு கவரில் உள்ளே வந்துட்டு நான் எஃபர் ரிலேஷன்ஷிப் பற்றி பேசுகிறேன் அப்படின்னு தான் நடந்த ஒரு கதை. இது லிட்டரலி இது கேங்ஸ்டர் படத்தை, அதாவது கேங்ஸ்டர் படம் அந்த அந்த கவரை வந்து ரிமூவ் பண்ணிட்டோம் அப்படின்னா இது முழுக்க முழுக்க ஒரு அஃபேர் ரிலேஷன்ஷிப், ஒரு ட்ரையாங்கிள் ரிலேஷன்ஷிப் அதனை பற்றின ஒரு படமாக தான் இருக்கும். ஓகேண்ணா, கம்மிங் பேக் டு த செகண்ட் பாயிண்ட் என்னன்னா, ஆண்டவரோட கேரக்டர். ஆண்டவரோட கேரக்டர் இந்த படத்துல ரங்கராஜ் சக்திவேல் இந்த கேரக்டருக்கு வந்து பர்பஸே இல்லாம சுத்திக்கிட்டு இருக்கோம். ஒரு ஹீரோக்குன்னா இல்ல, ஒரு வில்லனுக்காவது உனக்கு ஒரு பர்பஸ் இருக்கணும். ஹீரோனா நல்லதை காப்பாற்றணும், கெட்டதை அழிக்கணும், இல்லையா ஏதாவது நாட்டு மக்களுக்காக இதை செய்யணும், ஏதாவது ஒன்று செய்யணும் லிட்ரலி, ரைட்? பட் இந்த படத்துல பாத்தீங்கன்னா இந்த ரங்கராய சக்திவேலின் கேரக்டருக்கு பர்பஸே நம்ம சுத்திக்கிட்டு இருக்கோம். சுத்துற ஆள் யாருன்னா இந்திராணி பின்னாடி தான், ரைட்டா? கவனிச்சிங்களா? ஸோ அதனால தான் நமக்கு ரொம்ப ஆக்வர்டாக இருந்துச்சு. ஏன்னா நம்ம மைண்ட் செட் படி என்னன்னா, இவர் ஒரு பெரிய கேங்ஸ்டர், இவர் ஏதோ ஒரு ரீசனுக்காக கேங்ஸ்டர் ஆனாரு, அதுவும் நமக்கு தெரியல. அந்த கேங்ஸ்டர் ஆனதுக்கப்புறம் அவர் என்ன செஞ்சாரு அதுவும் நம்மளுக்கு தெரியல. ஆனால் இது இன் பிட்வீனில் வந்துட்டு நல்ல தெளிவாக தெரிஞ்சது என்னது, நம்ம மைண்டுக்குள்ளே ரிஜிஸ்டர் ஆன விஷயம் என்னது, அவர் இந்திராணி பின்னாடி ரொம்ப ரொம்ப சுத்துனது, ரைட்டா? இவன் அது கொஞ்சம் நேரம் அந்த காமிச்சிருந்தாலுமே
அது ரொம்ப நல்ல ஆள் மனசுல பதிஞ்சிருக்கு. பிகாஸ் வை? ஏன்னா அதுதான் பர்ப்பஸ் மாரி தெரியுது. ரைட். நவ் கமிங் பேக் டூ நம்ம அமர் கேரக்டர். ஓகே. எப்படி ஆண்டவர் கேரக்டருக்கு வந்துட்டு பர்ப்பஸே நம்ம சுத்தி இருந்துச்சோ, இந்த அமர் கேரக்டருக்கு வந்துட்டு மல்டிபிளான ஒரு ஒரு பர்ப்பஸ் இருக்கு. தங்கச்சிய காப்பாத்தணும். சாரி, தங்கச்சிய தேடி கண்டுபிடிக்கணும். அப்பாவ கொன்னது தங்கச்சிய பிரிச்ச ஆள கொல்லணும். பெரிய ஆளா ஆகணும். திரிஷா வேணும். அதாவது இந்திராணிய வேணும். இது எல்லாமே வேணும். ஸோ மெனி திங்ஸ் தட் திஸ் ஒன் கேரக்டர் இஸ் ஹேவிங் விச் நமக்கு இன்னும் ரொம்ப ஆக்வர்டா இருந்துச்சு. ஒரு கேரக்டர் பர்ப்பஸ் இல்லாம சுத்திட்டு இருக்கு. இன்னொரு கேரக்டர் பயங்கரமான ஒரு பர்ப்பஸ தலையில சுமந்துகிட்டு இருக்கு. ஸோ இப்ப நமக்கு கூட பர்ப்பஸ் இருந்தாலுமே, லைக் நமக்கு கோல்ஸ் இருந்தாலுமே, எது ஃபர்ஸ்ட் அச்சீவ் பண்ண முடியும்னு தானே பார்ப்போம். பட் இந்த கேரக்டருக்கு வந்து நெறைய கோல்ஸ் இருக்கும். அண்ட் அது எதுவுமே அச்சீவ் பண்ண முடியாது. அந்த அந்த கோல். பெரிய ஆளா ஆகணும்னு ஆசை. அதுவும் முடியல. சரி, தங்கச்சிய கண்டுபிடிக்கணும். தங்கச்சியும் நீ கண்டுபிடிக்கல. இந்திராணி உனக்கு வேணும். இந்திராணியும் உனக்கு கிடைக்கல. அப்ப நீ இனி உனக்கு என்னதான் ஏன் வேணும்? இது எல்லாமே ஆசைப்படுற. ஆனா நத்திங் இஸ் ஹேப்பனிங் டு யூ. ஸோ இந்த ஒரு கேரக்டருமே நம்மளுக்கு ரொம்பவே ஒரு மாரி ஆக்வர்டா இருந்துச்சு. ஓகே. இதெல்லாம் தாண்டி இந்த 2 கேரக்டருமே ஆக்சுவலி இணைக்கிற கேரக்டர் யாருன்னா இந்திராணி தான். அதாவது இந்த ஃபர்ஸ்ட் சீன்ல வந்து தங்கச்சி வந்து காணா போகல. ஆக்சுவலி தங்கச்சி காணா போறத வந்து அப்படியே டிலீட் பண்ணிட்டா கூட, இந்த படத்துல வந்து ஒரு பெரிய இம்பாக்ட் இல்ல. ஆனா இந்திராணி கேரக்டர் வந்துட்டு ஒரு மிகப்பெரிய ஒரு இம்பாக்ட்ட உருவாக்கியிருக்காங்க. ஆக்சுவலி இதுல கான்ஃப்ளிக்ட்டே ஆனது ஐ திங்க் சோ அந்த கேங்ஸ்டருமே ரிமூவ் பண்ணிட்டா இஸ் சப்போஸ் டு பி இந்திராணி. எஸ். ஏன்னா இவங்க 2 பேருக்குமே காமனா வேண விஷயம் என்னன்னா, இந்த இந்திராணி தான். ஏன்னா 2 பேத்துக்குமே பர்ப்பஸே இல்லாம இந்த இந்திராணி வேணும். அதுதான். நெனச்சு பார்த்தீங்கன்னா அதுதான். இப்ப இவர் வந்து பெரிய கேங்ஸ்டர். அமருக்கு வந்து ஏன் பெரிய கேங்ஸ்டர் ஆகணும்னா, ஓகே. எனக்கு பவர் வேணும், காசு வேணும். அது எல்லாமே ஓகே. பட் 2 பேருக்குமே பர்ப்பஸே இல்லாம ஒரு ஆள் வேணும் அப்படின்னா, என் அண்ட் தென் அவங்க 2 பேரும் அவ்ளோ பெரிய ஆள்னா, இந்திராணிய விட பெரிய பெரிய அழகழகான ஒரு ஒரு ஆர்டிஸ்ட ஒரு ஒரு மாடல, ஒரு நடிகைய அவங்க கண்டுபிடிக்கலாம். பட் வை ஷி? ஸோ இதுல வந்து ஒரு மிகப்பெரிய கொஸ்டின் உருவாகுதா? ஸோ இப்ப இந்த இந்திராணி கேரக்டர் வந்துட்டு பர்ப்பஸ் இருக்கு. ஆனா இல்ல. அந்த மாரி காமிச்சனால தான் இது ரொம்பவே ஆக்வர்டா இருந்துச்சு. கேங்ஸ்டர ரிமூவ் பண்ணிட்டு, அந்த தங்கச்சி எமோஷன ரிமூவ் பண்ணிட்டு, இவங்கள மட்டும் வச்சிருந்தா நமக்கு ஆக்வர்டா இருந்திருக்காது. மேபி இது ரொம்ப புதுசா இருந்திருக்கும். இது என்னடா இது 2 பெரிய கேங்ஸ்டர் இருக்காங்க. அண்ட் ஒரு பொண்ணுக்காக சண்டை போட்டுருக்காங்க அப்படின்னு சொல்லி நமக்கு ஆக்வர்டா ஆகும். ஆனா, இது ஃபுல்லா நம்ம ரொமான்டிக் பெர்ஸ்பெக்டிவ்ல இந்த படத்த எடுத்துட்டு போயிருந்தா, நம்மளுக்கு அந்த மாரி இருந்திருக்கவே இருந்திருக்காது. ரொம்பவே புதுசா இருந்திருக்கும். அதாவது ஒரு வயசான ஒரு கேரக்டர். 50, 60 வயசுல ஒரு ஒரு பெர்சன் ரொம்ப வயசுல இருக்கிற பொண்ணு மேல ஆசைப்படுறது. அண்ட் அந்த பொண்ணுமே அவரு மேல ஆசைப்படுறது. இன் பிட்வீன்ல வந்து அவளோட வயசுல இருக்கிற பையனுக்கு அது புடிக்கல. ஒரு ஜெலசி உருவாகுது. அப்ப இவங்க 2 இந்த 2 பேருக்குள்ள கான்ஃப்ளிக்ட்டும், அதனால அந்த இந்திராணி கேரக்டர் அந்த பொண்ணுக்கும் ஏற்படுற விளைவ வச்சு ஒரு படத்த எடுத்திருந்தா இந்த அளவுக்கு ஆக்வர்டா இருந்திருக்காது. இது ஒரு மாரி கல்ச்சருக்கும் அண்ட் கரண்ட் ட்ரெண்டுக்குமே மாட்டிக்கிட்டு முழிக்கிற ஒரு படமா தான் நான் பார்த்தேன். அதாவது எனக்கு இது வேணும். ஆனா இது சொல்ல முடியல. ஸோ அதனால இப்படி சொல்றேன். அப்படின்னு எடுத்த ஒரு ஒரு படமா தான் எனக்கு தோணுது. ஸோ இது தக் லைஃப் இல்ல. இது அஃபேர் லைஃப். அண்ட் ஆல்சோ ஒரு ஆக்வர்டான ஒரு லைஃப் இது. எல்லா கேரக்டருமே என் ஒரு ஒரு கேரக்டர்லெஸ்னா நான் அவங்களோட அவங்களோட என்ன சொல்றாங்க பெர்சனாலிட்டிய சொல்லல. அந்த கேரக்டர் என்னது? நீ நல்லவனா? கெட்டவனா? உன் கேரக்டர் தான் என்னது அந்த படத்துல? இந்த இப்ப கேரக்டர் ஏ பெர்சன் நல்லவங்க. ஆனா வந்து லேசியா இருக்காங்க. அப்படின்னு வச்சா ஓகே நம்மளுக்கு புரியுது. இப்ப இந்த கேரக்டர் நல்லதா? கெட்டதா? இவனுக்கு என்ன வேணும்? என்ன வேணாம்? அப்படின்னு இருக்கிறனால நமக்கு இந்த படம் வந்து ரொம்பவே ஆக்வர்டா இருந்துச்சு. ஸோ அவ்வளதான் இந்த ஆக்வர்டான ஒரு வீடியோக்கு. நன்றி, வணக்கம். எழுதுவாரு மூத்தனை கடைசியா செமையா செய்வாரு.